குட்டி புலி கூட்டம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த டிசம்பர் மாதம் இலவச ஆம்புலன்ஸ் சேவையை கன்னியாகுமரியில் தொடங்கியது தளபதி விஜய் மக்கள் இயக்கம். பிப்ரவரி மாதம் இதன் நிலைமையை பாருங்கள். விஜய் ரசிகர்கள் சார்பில் இயக்கப்பட்ட ஆம்புலன்ஸில் ஸ்டிக்கர் ஒட்டி மாற்றியதாக புகார் எழுந்தது. இலவச ஆம்புலன்ஸ் தூத்துக்குடியில் 2 நாட்கள் மட்டுமே இயங்கிய நிலையில் மாயமானது. இது வெறும் அறிவிப்பு அரசியலா, ஸ்கேமா, வெறும் விளம்பரமா, என்ன நடந்தது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்ட தளபதி விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக சபின் விஜய்ங்கிறவங்க ஒரு இலவச ஆம்புலன்ஸ் சேவையை டிசம்பர் மாதம் ஆரம்பிக்கிறார். இது பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தொடங்கி வைக்கிறாரு. இந்த ஆம்புலன்ஸ் சேவை சிறப்பாக நடக்குது, பல ஆயிரம் மக்களுக்கு பயன்படுறாங்க. இப்போ பிரச்சனை என்னென்னா, இந்த ஆம்புலன்ஸ் இப்போது காருண்யா ஆம்புலன்ஸ்னு இருக்குது, இலவசமும் இல்லை. என்னடா இது, இன்னும் அரசியல் கட்சியே ஆரம்பிக்கலை, அதுக்குள்ளே மற்ற கட்சி மாதிரி ஸ்கேம் பண்ணுறாங்களா, வேறு விளம்பர அரசியல் பண்ணுறாங்களா அப்படின்னு மக்களுக்கு சந்தேகம் வருது. இது ஒரு நியாயமான சந்தேகம் தான். இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பாலிமர் நியூஸு, தமிழ் 24/7 நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் செய்தி போடுறாங்க. இவங்க 2 பேரும் தளபதி நடிகராக இருந்தப்போ பல நெகட்டிவ் நியூஸ் போடுவாங்க விஜய்க்கு எதிராக. இது தொடர்பாக நம்ம தமிழக வெற்றிக்கழக நிர்வாகியான சபின் விஜய் கிட்ட கேட்டப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது ஒப்பந்த அடிப்படையில் இந்த ஆம்புலன்ஸ் வாங்கியிருக்காங்க, 2 மாதம் ஒப்பந்த அடிப்படையில் வாங்கியிருக்காங்க. அந்த ஒப்பந்ததாரர் கூட பல பிரச்சனைகள் இந்த டைமில் அவங்களோட அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஒத்து போகாமல் நிர்வாகிகிட்ட பேசினப்போ புது ஆம்புலன்ஸே வாங்கிடலாமே, எதுக்கு இவர்கிட்ட ஒப்பந்தம் பண்ணிகிட்ருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டதுனால இந்த ஒப்பந்தத்தை மறுபடியும் போடாமல் புது ஆம்புலன்ஸ் வாங்குறதுக்கான தயாரிப்புகளை அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கு சில நாட்கள் எடுக்கும் அப்படி தானே. ஸோ இந்த நாட்களுக்குள்ளே அவங்க பழைய ஆம்புலன்ஸ் அவங்கக்கிட்டே ரிட்டர்ன் பண்ணி அவங்க அதை காருண்யா ஆம்புலன்ஸ்னு வச்சு அவங்க நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதை விஜயை பிடிக்காத யாரோ ஒரு ஆள் ஃபோட்டோ எடுத்து அதை நியூஸ் ஆக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நடந்திருக்கு. அண்ட் அந்த சில நாட்களுக்குள்ளே விஜய் தரப்பில் இருந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஹேண்டில் கேரளாவிலேருந்து ஒரு ஆம்புலன்ஸ் எடுத்து அது இப்போ முழு வீச்சில் மக்களுக்கு சேவையை தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கு. ஸோ இதுதான் அங்கே நடந்திருக்கு. அந்த குறிப்பிட்ட ஒரு வாரமோ ஒரு 3 நாளோ 4 நாளோ கேப்பில் அதை இந்த விஜயை பிடிக்காத சில ஊடகங்கள் அதை ஊதி பெருசாக்கி ஒரு செய்தி ஆக்கியிருக்காங்களே தவிர இதில் முறைகேடோ ஸ்கேமோ இல்லை வேறு ஏதோ ஒரு அரசியல் சார்ந்த வெறும் அறிவிப்பு அரசியலாக இருக்குதோ அந்த மாதிரி எந்த ஒரு தவறான இதுவும் இல்லை. இது ஜஸ்ட் இந்த ஒரு வாரத்துக்குள்ளே இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. இது போன்ற தளபதி ரிலேட்டடான அரசியல் அப்டேட்ஸுக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் அப்டேட்ஸுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் வேறு கருத்துக்களோ இல்லை வேறு விமர்சனங்களோ நம்ம கட்சி மேலே வைக்கிறப்போ அதுக்கு நம்ம சேனல்லேருந்து கண்டிப்பாக பதிலடி இருக்கும். நன்றி, வணக்கம்.